எல்லோருக்கும் வணக்கம். ஸ்ரீவிகா ஹோம் கார்டன். வாங்க இப்படி நம்ம மாடி தோட்டத்தில் மல்லி விதைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம கடையில் வாங்குறோம் இல்லைங்களா, மல்லி புது மல்லியாக வாங்கிக்கோங்க, ஹோல்சேல் கடையில் வாங்கிக்கோங்க. இது இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதிலே பெரிய பெரிய மல்லியாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி பெரிய பெரிய மல்லியாக இருந்தால் பொறுக்கிடுங்க. வர மல்லியை இந்த மாதிரி மல்லிலாம் இருந்தால் பொறுக்கிட்டு சின்னதெல்லாம் விட்டுருங்க. இந்த மாதிரி பெருசாக இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? பாருங்கள், மல்லியிலே பெரிய மல்லிகளாக இருக்கும். இதை இப்படி பொறுக்கி எடுத்துருங்க. பொறுக்கி எடுத்துகிட்டு நல்ல மல்லியை பறிக்க எடுத்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு துணியில் போட்டு சுற்றிடணுங்க. துணியில் போட்டு இப்படி சுற்றி பாருங்கள். இது கையை வச்சு இப்படி நசுக்கி விடலாங்க. அப்படி இல்லைங்களா, அப்படி இல்லை அப்படின்னா தரையில் இருக்கு இல்லைங்களா, தரையில் வச்சு இப்படி தேய்க்கணுங்க. தரையில் வச்சு தேய்க்கணுங்க. வேறு எதுவும் சப்பாத்தி கட்டை இந்த மாதிரி வச்சு அடிச்சிங்கன்னா இது டேமேஜ் ஆகிருங்க. அதனால் இந்த மாதிரி தேய்ங்க. உடச்சி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உடஞ்சி நிறைய இருக்குங்க. அப்படி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள், நல்லா பாருங்கள், இந்த மாதிரி உடஞ்சி வருங்க. கரெக்டாக உடையுங்க. நீங்கள் வேறு எதுலேயும் ஏதோ உடைக்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் உடைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு விதை டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதாங்க, மல்லி விதை ரெடி பண்ணியாச்சுங்க. இதை வந்து தண்ணியில் வந்து ஒரு 1 days ஊற வைங்க. இப்படி இதே துணியில் சுற்றி தண்ணியில் ஊற வைங்க. இந்த மாதிரி ஒரு தண்ணியில் ஊற வைங்க. ஊற வச்சு எடுத்துகிட்டு ஒரு 1 day ட்ரையாக வைங்க. ட்ரையாக வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா ஊறி வந்துடுங்க. நல்லா விதைக்கிற பக்குவத்துக்கு வந்துடுங்க. இது எப்படி நம்ம இப்போ மாடி தோட்டத்தில் விதைக்கலாம். எப்படி விதைக்கிறேன்னு பாருங்கள், உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மண்கலவை ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மல்லி விதை எப்படி தலைக்கிறேன்னு சொல்லிட்டுறேன் பாருங்கள். பெரிய தொட்டிகளாக இருந்தால் அந்த மாதிரி நீங்கள் ஒரு கோடு கூட போட்டு நீங்கள் விதைக்கலாம். பெரிய தொட்டிகளாக இருந்தால் அப்படி நீங்கள் கோடு போடலாம். சின்ன தொட்டியாக இருந்தால் உங்களுக்கு அது தேவையில்லைங்க. பாருங்கள், பாருங்கள், விதைகளை தூவியாச்சு. விதைகள் மேலே அப்படியே நிற்கிற மாதிரி தெரியுங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி மண்ணை ஒரு லேயர் அப்படியே மேலே ஒரு லேயர் அப்படியே போட்டு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முளைப்பு திறன் சீக்கிரம் கிடைக்குங்க விதைக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி விட்டு விதைகள் ஊறி மேலே வரும் பொழுது உங்களுக்கு அந்த வேர் பகுதி தான் முதல்ல மேலே வந்து தரக்குள்ளே போகுங்க, பூமிக்குள்ளே. இப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா முளைப்பு திறன் வெயிலில் கருகி போக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி விதையை விதைச்சி அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு லேயர் நீங்கள் மண் போட்டு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த முளைப்பு திறன் அப்படியே பூமிக்குள்ளேயே போயிருங்க. உங்களுக்கு விதை எதுவும் சேதமாகாதுங்க. அவ்வளோதாங்க. மேக்ஸிமம் செடி முளைச்சி 2 இலைகள் வெளியில் வர்ற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணீரை வந்து செடியில் டைரெக்டாக ஊற்றாதீங்க. நல்லா ஒரு ஷவர் மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஷவர்லேயே தண்ணி விடுங்க. தண்ணி தெளித்து மட்டும் விடுங்க மேலே. இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து விதைகள் சேதமாக வாய்ப்பு இருக்குதுங்க. தண்ணி ஊற்றும் பொழுது விதைகள் அங்கங்கே நகர்ந்து போய் உங்களுக்கு வந்து கலப்பு விடும் செடிகளில். அதனால் நீங்கள் வந்து தண்ணியை வந்து ஷவரில் மட்டும் விடுங்க. செடி முளைத்து வர வரைக்கும் அந்தளவுக்கு தண்ணி தேவையில்லைங்க உங்களுக்கு. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே மட்டும் பண்ணி விடுங்க. மேக்ஸிமம் தண்ணி ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மண் செட் ஆகிடும். மண் செட் ஆச்சு அப்படின்னா சீக்கிரம் உங்களுக்கு முளைப்பு திறன் வந்துடும் செடிகளில்.